Hi, welcome you to learn English. இந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். இது ஒரு லாங் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்டாக்ஸ் சேனலில் நியூ வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஸோ ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சின்ன சென்டென்ஸாக எடுத்துக்கிடுவோம். எனக்கு தெரியும், ஐ நோ. நமது குறிக்கோள் என்ன என்று, அவர் எய்ம் வாட். ஸோ ரீட் பண்ணுறப்பவே தெரியுது இது ஒரு கரெக்டான சென்டென்ஸ் இல்லை அப்படின்னு. வாட் இஸ் அவர் எய்ம் அப்படின்னா நமது குறிக்கோள் என்ன அப்படின்னு அர்த்தம். ஆனால் சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று. ஸோ இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற தமிழ் சென்டென்ஸை அப்படியே நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று. ஐ நோ வாட் இஸ் அவர் எய்ம். இந்த மாதிரி சொல்லலாமா? இது கரெக்டாக? எக்ஸ்ப்ளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ நோ வாட் இஸ் ஆர் எய்ம். எனக்கு தெரியும், ஐ நோ வாட் இஸ் ஆர் எய்ம். நமது குறிக்கோள் என்ன? ஸோ அதை வாட்ச் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சென்டென்ஸ் மாதிரி வராது. இது ஒரு கேள்வியாக மாறி இருக்குது. ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஐ நோ வாட் இஸ் ஆர் எய்ம். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன. இந்த சென்டென்ஸை இஸ் அப்படிங்கிற வேர்டை லாஸ்ட்டு கொண்டு வரோம், அவ்வளோதான். ஐ நோ வாட் ஆர் எய்ம் இஸ். எனக்கு தெரியும் நமது குறிக்கோள் என்ன என்று, என்னவாக இருக்கிறது என்று. ஸோ ஐ நோ வாட் ஆர் எய்ம் இஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவருக்கு தெரியும் இதனை எப்படி முடிக்க வேண்டும் என்று. ஹீ நோ திஸ் ஹவு கம்ப்ளீட். இந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஹீ அப்படின்னா அவர், நோ அப்படின்னா தெரிகிறது, திஸ் இதனை, ஹவு கம்ப்ளீட். ஸோ இது ஒரு வாக்கியம் இல்லை, மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இல்லை. இதில் என்ன கிராமர் அப்ளை பண்ணணும்? ஹீ, ஷீ இந்த மாதிரி சிங்குலர் ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ நோஸ், ஷீ ரைட்ஸ், ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு மாணவன், அப்போ ஸ்டடீஸ் அப்படின்னு வருது, மாணவர் படிக்கிறார். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸோடைய முக்கியமான ரூல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ நோஸ், ஷீ ரைட்ஸ், ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம், தமிழ் சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷ் சென்டென்ஸுக்கும் ஸ்ட்ரக்சரில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹீ நோஸ் அவருக்கு தெரியும். ஹவு கம்ப்ளீட். கம்ப்ளீட் அப்படின்னா என்னது? முடிக்கிறது, நிறைவு செய்கிறது. ஓகே, ஸோ இந்த வார்த்தைகளை வச்சு மேலே இருக்கிற தமிழ் சென்டென்ஸை நம்ம சொல்ல போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும். ஒரு தடவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா போதும், எப்போவுமே மறக்காது. ஹீ நோஸ் ஹவு டு கம்ப்ளீட் திஸ். அவ்வளோதான். அவருக்கு தெரியும் இதனை எப்படி முடிக்க வேண்டும் என்று. ஹீ நோஸ் ஹவு டு கம்ப்ளீட் திஸ். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். அவருக்கு தெரியும் அவர்கள் இதனை எப்படி செய்வார்கள் என்று. இப்போ ஹீ நோஸ் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல. கரெக்டான சென்டென்ஸ் பார்த்து எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அடுத்து அந்த தப்பு வராது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He knows how they do this. அவருக்கு தெரியும் அவர்கள் இதனை எப்படி செய்வார்கள் என்று. He knows how they do this. Next one. அவர்கள் எனது பெயர் என்ன என்று அறிவார்கள். அவங்களுக்கு என் பேர் தெரியும். They know அப்படின்னு இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். They know what my name is. ஸோ அந்த இஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வருது. They know what my name is. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு தெரியும் நான் எப்போதும் எங்கு போவேன் என்று. உனக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ. உனக்கு தெரியும், அப்போ தெரியுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பாருங்கள். ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
யூ நோ, உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். வேர் ஐ கோ ஆல்வேஸ், நான் எப்போதும் எங்கு போவேன் என்று. நமக்கு தெரியும், எப்படி அவர்கள் நம்மை வரவேற்பார்கள் என்று. வரவேற்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்வைட் பண்ணுறது. ஓகே, நமக்கு அப்படிங்கிறதுக்கு வி. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We know how they invite us. நமக்கு தெரியும் எப்படி அவர்கள் நம்மை வரவேற்பார்கள் என்று. We know how they will invite us. wilலும் சேர்க்கலாம். எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீங்கள் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். I know whom you are waiting for. இதுவே இன்னொரு டைப்லையும் எழுதலாம். ஐ நோ ஃபார் ஹூம் யூ ஆர் வெயிட்டிங். இந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நடுவுலையும் வரலாம். ஐ நோ ஃபார் ஹூம் யூ ஆர் வெயிட்டிங். அவருக்கு தெரியும் நீங்கள் அவரை எங்கு கூட்டி செல்கிறீர்கள் என்று. டேக்கிங் டு இந்த வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ நோஸ். ஹீ இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹி நோஸ் வேர் யூ ஆர் டேக்கிங் ஹிம் டு. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சென்டென்ஸ் வர்றப்ப உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் எழுத முடியும், பேச முடியும். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஸோ பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க சென்டென்ஸை. தென் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஷியோராக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எங்களுக்கு தெரியும், வி நோ, இது ஒரு பார்ட். நீங்கள், யூ, எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். வாட் யூ ஆர் பிரிங்கிங், இல்லைன்னா வாட் ஆர் யூ பிரிங்கிங். ஓகே, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப வி நோ வாட் யூ ஆர் பிரிங்கிங் ஃபார் அஸ். எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. வி நோ வாட் யூ ஆர் பிரிங்கிங் ஃபார் அஸ். இந்த பிரிங்கிங் பாருங்களேன், அது கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் பிரிங்கிங், நீங்கள் என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். அதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.